ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே பண்ணுவோம். பட் சில விஷயங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த ப்ரெக்னன்சிக்காக செய்யும்போது அதுவே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம தெரியாமல் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3 உணவை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த 3 ஃபுட்டுமே உங்களை கர்ப்பமாகாமல் தடுக்கும். அப்படி ஒருவேளை கர்ப்பமானாலும் அது ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆகாமல் தடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த 3 உணவுகள் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை இது தெரியாமல் இவ்வளோ நாள் நம்ம இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இனிமேல் அதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் அது தப்பு அப்படின்னு தெரியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தவறு தான் நம்மளை கர்ப்பத்துலேருந்து தடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பிலை. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உங்களோட கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணி அடுத்து நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது டக்குன்னு கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மலைவேம்பு பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 days மலைவேம்பு எடுக்கணும். மலைவேம்பும் இந்த நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற வேப்பிலை வேம்பு ரெண்டும் வேறு வேறு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு மலைவேம்பு கிடைக்கல, அதனால நான் வேப்பிலையே சாப்பிட்டேன், எங்கள் வீட்டில் பெரியவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் ஃபஸ்ட்டு 3 days இந்த வேம்பு மலைவேம்பாக இருந்தாலும் சரி, நார்மலாக வேப்பிலை வேம்பாக இருந்தாலும் சரி, அதை எடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நிறைய பேர் என்ன தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னா, பீரியட்ஸ்க்கு அப்புறமா அந்த ஓவலேஷன் டைம்லையோ இல்லை ஓவலேஷனுக்கு அப்புறமாவோ இது நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டைமில் எடுக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி தெரியாமல் என்னைக்காவது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேம்பு அதாவது இந்த நீம்க்கு உங்களை கர்ப்பமாகாமல் தடுக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ தான் நமக்கு இந்த கான்ட்ராசெப்டிவ் அதாவது குடும்ப கட்டுப்பாடுக்கு நம்ம நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிறோம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது காண்டம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே குழந்தை உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நீம் ஆயிலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க இன்டர்கோர்ஸ் முடித்த உடனே, அதாவது கணவரோட சேர்ந்த உடனேயே இந்த நீம் ஆயிலை அவங்களோட பெண்ணுறுப்பில் 2-3 ட்ராப் விட்டுருவாங்களாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிருக்கிற அந்த விந்தணுக்களை கம்ப்ளீட்டாக அடுத்து 30 secondsல அழிச்சிருமா. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த வேம்பு. ஸோ அதனால் இந்த வேம்பை நீங்கள் தெரியாமல் உள்ளே எடுத்துக்கிறதோ இல்லை வெளியில் பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் படுத்திடாதீங்க. அது நீங்கள் கர்ப்பமாகிறத தடுக்கும். ஒருவேளை கருத்தரிச்சாலும் அது இம்ப்ளான்ட் ஆகாமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கோங்க, அது உங்களோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். பட் மற்ற நேரங்களில் எடுத்துக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். அடுத்து நீங்கள் மருந்தும் எடுத்துக்கக்கூடாது. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துக்கலாம், ஆனால் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நமக்கு இது பீரியட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீரியட்ஸ் டைம்லையும் பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த ஓவலேஷன் டைமில் இருந்து நெக்ஸ்ட்டு நமக்கு பீரியட் டேட் வர்ற வரைக்குமே இந்த பைனாப்பிளை நம்ம மருந்துமே எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த பைனாப்பிள்லையும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு என்சைம் நீங்கள் கர்ப்பமாகாமல் தடுக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பைனாப்பிளையும் ஓவலேஷன் டைம்லையோ இல்லை ஆஃப்டர் ஓவலேஷனோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ இல்லை கருத்தரிக்காமல் போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் இது எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டால் பீரியட் ஆகிடும், கருத்தங்காது அப்படின்னு. பட் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஓவலேஷன் டைம்லேயே இதை எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு விதமான என்சைம் உங்களை கருத்தரிக்க விடாமல் தடுக்குமா. அப்படி கருத்தரிச்சிங்க அப்படின்னாலும் அது சரியாக ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆகாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆயுர்வேதாவில் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேம்பு, பைனாப்பிள், அப்புறம் பப்பாயா, அதாவது
பைனாப்பிள், பப்பாளி பழம் இது எதையுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன், அதாவது பீரியட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 5 நாளைக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா அன்ரைப், அந்த பப்பாளி காய்னு வீட்டில் வந்து பொரியல் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு கான்ட்ராசெப்டிவாக வேலை செஞ்சு உங்களை வந்து கருத்தரிக்க விடாமல் தடுத்துரும். ஸோ இனிமேல் இந்த 3 விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.